அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் பிரசன்ன சக்கரவர்த்தி உயர் திரு ஜானகிராமன் ஐயா வந்திருக்காரு. அவர் பொதுவாக அவருக்கெல்லாம் நம்ம கண்டென்ட் கொடுக்க தேவையில்லை. அவங்களாம் நைட்டு வந்து 2 மணிக்கு எழுப்பி விதோன்னு பேச சொன்னால் கூட பேசுவாங்க. அதனால் அவரை வந்து நம்ம வரவேற்பதில் வந்து மகிழ்ச்சி அடைவோம். முதல்ல வந்து அவரும் இன்றைக்கி தங்கப்பாண்டியன் ஐயா வந்து ஒரு ரெஃபர் வச்சார். 3 பேர்த்துக்கு வந்து பொன்னாடை போர்த்தி கௌரவம் பண்ணணும் உண்மையாலுமே சொன்னார். அதுக்கு முதல்ல தங்கப்பாண்டியன் ஐயா சார்பாக முதல்ல அவருக்கு ஒரு பொன்னாடை போர்த்தி அவருடைய சார்பாக இந்த பொன்னாடை உங்களுக்கு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்முடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாக அவருக்கு ஒரு சிறிய மரியாதை நிமித்தம் அனைவருக்கும் நமஸ்காரம். முதல்ல ஒரு கருத்தரங்கம் நடத்துகிறது, அதுவும் 46 மாதமாக நடத்திக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கனாக்கா, மைக் கரெக்டாக இருக்குல்ல, இதெல்லாம் வந்து மிகப்பெரிய சாதனை. எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நான்லாம் நடத்திக்கிட்டு இருக்கோம், ரெகுலராக வந்து பண்ண முடியல. ஒரு சில மாதங்கள் வந்து எங்களுக்கு மிஸ் ஆகிடுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது. இதில் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு சிறப்பு பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு இது பண்ணி, நீங்கள் டொனேஷன் கொடுப்பீங்களா, நீங்கள் கொடுப்பீங்களா, என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இல்லாமல் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பரணி பாரதி அண்ணாவுக்கு என்னுடைய நன்றி கலந்த நமஸ்காரங்கள் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அடுத்ததுக்கு புண்ணியகோடி அண்ணா நல்லா சிறப்பாக பேசினார். இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸாக சொன்னார்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். காரணம் என்னன்னாக்கா, குறை சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது. பழைய ஜாதகங்கள் வந்து எல்லாருமே ரிப்பீட் பண்ணி பேசக்கூடிய இடம். இந்த இடத்துக்கு வந்தோம்னாக்கா நமக்கு ஏதாவது 2 திங்ஸ் கிடைக்குமா, இதுதான் மெயின். 2 நோட்ஸ் கிடைக்குமா, அதுதான் தான் பார்க்கணுமே தவிர பழசை ரெஃபர் பண்ணுறதில்ல அர்த்தமே கிடையாது. இது என்னுடைய கருத்து. ஏன்னா ஒரு முடிஞ்சதுன்னா ஒரு கதை முடிஞ்சது தான், திருப்பி தொடங்காது. அடுத்து தொடங்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கணும். ஏன்னா என்னத்துக்கு ஆக போகுது. அடுத்தது பொன்னையாசாமி அண்ணன், காலபுருஷத்தின் தந்தை, அவருடைய ஸ்பீச்சு ரொம்ப அருமையாக இருக்கும். அவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே உள்ள சரவணபவ ஜோதிட அறிவாலய நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. சரவண எல்லாருக்குமே நன்றி. பாயிண்ட்டுக்குள்ளே போயிடுவோம். அடுத்தது அருள் முருகன் சூப்பராக பேசினார். 8க்குள்ளேயே வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டார். மிக அருமையான பாவம். இந்த பாவத்தில் வந்து என்னுடைய குருநாதர் சொல்லுவார், எந்த ஜாதகத்தை கையில் எடுத்தாலும் 6, 8, 12 தான் கையில் எடுப்பார். அந்த 8ஆம் இடங்கிறது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சூட்சமம் உள்ள இடம். ஒருத்தனுக்கு வந்து இதோட அந்த கடனோட ஒருத்தன் ஒழிஞ்சிட்டான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, 8ஆம் அதிபதி ஆதிபத்தியம் வாங்கியிருந்தாலோ ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலோ அதை விட நீசம் பெற்றிருந்தாலோ அவன் கடனெல்லாம் நிவர்த்தி ஆகிடும். அந்த 8ஆம் இடத்துக்கு உண்டானது. இதில் ஒரு சின்ன மாற்று கருத்து, ரத்தம் நல்லா புரிஞ்சுங்க. அந்த 8ஆம் இடத்து அதிபதி அது உட்கார்ந்த வீடு கட்டாயமாக அது பாதகாதிபதி வீடாக தான் அமையும். பாதகாதிபதி வீடு தான் 8ஆம் வீடு. அந்த வீட்டில் உட்காரக்கூடிய கிரகச்சாரம் பார்த்திங்கன்னா அந்த லக்னத்திற்கு சொந்தக்காரனாக இருப்பான். ஆய்வு பண்ணி பாருங்கள், இதெல்லாம் ஆய்வு பண்ணக்கூடிய நோட்ஸ். இது பார்த்தீங்கன்னாக்கா அந்த சாரம் வந்து இப்போ ஒரு உதாரணம், ரிஷப லக்னம்னா 8ல் போய் குரு நிற்குதுன்னு வச்சுங்க, ராகு நிற்குதுன்னு வச்சுங்க. அங்கே போனால் என்னென்ன வரும், கேது, சுக்கிரன், சூரியன் வந்துடுவார். இந்த சூரியன் சாரம் வரும்பொழுது அப்பனை காலி பண்ணி விட்டுரும். சுக்கிரன் சாரம் வந்துருச்சுன்னா மனைவி மூலமாக சொத்தை கொடுத்துரும். ராகு வந்துட்டுனா இவன் குறுக்க வழியில் அடிச்சிருவான், கேம்பிளிங். இதில் உள்ள மிகப்பெரிய சூட்சமங்கள் இது எல்லாமே.
அது ஒரு சிறப்பான இது. அவருக்கு அருள்முருகனுக்கு ரொம்ப, ஏன்னா போன தடவை மீட்டிங் வந்திருந்தப்பையும் நல்லா பேசினார். அது என்ன தலைப்புங்கிறத மறந்துட்டேன். இந்த தடவை வந்துருக்கிறப்பையும் அதை விட சூப்பராக அடித்து நவுத்திட்டார். காதல் ஸ்தானம் பேசினார் தம்பி சரவணன், சிறப்பு, வாழ்த்துக்கள். நல்லா புரிஞ்சுங்களேன், லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி 11ல் போய் மனை ஏறிட்டு ஒருத்தன் ஜாதகத்தில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரிங்க, அவன் கோபுரத்துக்கு போய் தான் போவான். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, அவன் அவனை சாக்கடை இல்லைனாலும் அள்ளுவான், பிஎம்டபிள்யூ காரில் போனாலும் போவான். இந்த 2-11 இது வந்து நான் என்னுடைய ஆய்வில் நிறைய ஜாதகம் இருக்குது. அதே மாதிரி லக்னாதிபதி போய் 11ல் போய் நின்று அவனோடைய பாவி கூட்டிட்டானாக்கா, நல்லா புரிஞ்சுங்க, பாவி கூடணும். எந்த பாவி? சொத்துக்காரனா 4 கூடைய பாவியோ 6 கூடையவனோ 12 கூடையவனோ கூட்டிட்டுன்னு வச்சுங்களேன், கோடீஸ்வரன், மிகப்பெரிய கோடீஸ்வரன். இப்போ சிட்டிங்கில் இருக்கக்கூடிய யாருமே அவங்க பேர்லாம் சொல்லக்கூடாது, அந்த பையன் நிற்கும் பொழுது அழுதான் எலெக்ஷன் அன்னைக்கு. இன்றைக்கி மந்திரி அடித்து தூக்கிடுச்சு. இது எதுக்காக அப்படின்னாக்கா, என்கிட்ட வந்து பார்க்குறப்ப வந்து கொஞ்சம் பயந்தாப்புல, என்கிட்ட பணமே கிடையாது அப்படின்னு. நான் தம்பி நீங்கள் பரவாயில்லைங்க தம்பி, நீங்கள் ஒன்றுமே பண்ணாத, நீ உட்கார்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு. அவனை உட்கார வச்சது 12ஆம் இடம் மட்டும்தான். 12 கூடையும் தசையை நடத்துகிறான், மேலே தூக்கி டாப்பில் ஏற்றி விட்டுடுச்சு. தனலாபம் ஒருத்தனுக்கு வேணும் அப்படின்னாக்கா, 12ல் சனி இருந்து குரு 2ல் இருந்ததுன்னு வைங்களேன், எப்போ பார்த்தாலும் பணம் சம்மந்தமான சிந்தனை தான் ஓடிக்கிட்டு இருக்கும். 12ல் ஒருத்தனுக்கு சனி இருந்து அல்லது 12ஆம் வீடு குருவாக அமைஞ்சு 2ல் போய் சனி இருந்தாலும் சரி, அவனுடைய சிந்தனை பூரா எதை நோக்கி இருக்கும்? பணத்தை நோக்கியே தான் இருக்கும். நீங்கள் எப்போ கேட்டிங்கனாலும் அவன் அக்கௌண்ட்டில் 4 அக்கௌண்ட் வச்சுருப்பான், 4 அக்கௌண்ட்லேயும் பணம் இருக்கும். கேட்டோம்னா காசு இல்லைம்பான். நெருக்கமான ஆளுங்களாக வச்சு ஜாதகத்தை ஆய்வு பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு 8ஆம் இடத்து தசை, ஒரு கடன் நிவர்த்தி எல்லாருக்குமே உள்ளது பிரச்சனை. கடன் ஆகணும், அந்த கடன் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னாக்கா, பலி பூஜை முன்னே இருந்தாலும் எங்கள் தஞ்சாவூர் சைடில் வந்து பலி பூஜைங்கிறது கிடையாது. எங்கள் ஊர் பக்கம்லாம் நீங்கள் கிடா வெட்டணுன்னு போயிட்டீங்கன்னா நம்மளை வெட்டிடுவாங்க. எங்களுக்கெல்லாம் உள்ள ஒரே கோயில் எதுனாக்கா சீர்காழி சட்நாத சுவாமிகள். அங்கே ஒரு பலிபீடம் இருக்கும். வெள்ளிக்கிழமை ராத்திரி 8 மணிக்கு நடக்கும் பூஜை. சொல்லுங்கள், கை தூக்குறாரு, பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த பலிபீடத்துக்கு போய் பூஜை பண்ணிட்டு வந்தாலே, இப்போ நம்ம மேலே ஒரு வழக்கு வரப்போகுதுன்னு வச்சுங்க, தெரிஞ்சிடுது நம்ம மேலே ஒரு கேஸ் வருது, நம்ம மேலே ஜெயிலுக்கு போகிறாப்புல இருக்கோம் அப்படின்னாக்கா, சீர்காழி சட்நாதசாமி கோயில் போயிட்டு வந்தோம்னா அந்த கேஸு பாயும். ஆனால் கேஸில் உள்ளே போவான்னா போக மாட்டான். நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் பார்த்தீங்கன்னாக்கா 8 மாதிரியே இருக்கும் கோயில். வேணால் போய் ஆய்வு பண்ணி பாருங்கள். ஒரு கோயில் உள்ள நுழைஞ்சோம்னா நேராக போய் மூலஸ்தானத்தை பார்த்தோமான்னு இருக்காது. நுழையிறது ஒரு பக்கமாக இருக்கும், சிவன் சன்னதி ஒரு பக்கம் இருக்கும், சாமி இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கும். எது சம்மந்தம்னே தெரியாது அந்த கோயில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா தொழிலில் வந்து டவுன் ஆகிடுது. 10ஆம் இடம் வேலையே செய்யலை. காலபுருஷத்துக்கு 10ஆம் வீடு சனி பகவான் தான். ஆனால் சனி தாண்டவம் ஆகிற வீடு யார் வீடு? ஒன்று புதன் வீடு, இன்னொன்று சுக்கிரன் வீடு. இன்னொன்று சுக்கிரன் வீடு. இப்போ 2ஐயும் சேர்த்து அடிக்கிறது சனிக்கு ஆகாதது எது? சூரியனும் சந்திரன் 2மே ஆகாது. இப்போ 2மே அங்கே டம்மியாக இருக்கக்கூடிய ஒரு இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா திருவெண்காடு. தொழில் ஸ்தானத்துக்கு போயிட்டு வந்தாங்கனாக்கா கட்டாயமாக வேலை நடக்கும். இது எதுக்காக அப்படின்னாக்கா, ஒரு பாவகத்துக்கும் ஒரு பாவம் முதலீடு. இப்போ ஆயுளை பற்றி பேசுனாங்க. இப்போ நம்ம ஆயுள் வந்து எவ்வளோ நாள் இருப்போம், இருக்க மாட்டோம், நம்மளே ஒரு சுய பரிசோதனை பண்ணிக்கலாம். நம்மளுடைய லக்ன புள்ளி எந்த சாரம் பெறுகிறதோ, லக்னாதிபதி எந்த சாரம் பெறுகிறாரோ, 11ஆம் அதிபதியும் 3 ஒரே சாரத்தில் வந்துட்டுனா அவன் 90 வயசு அடித்து தான் சாவான். 85 தாண்டி தான் சாவான். எழுதி வச்சுங்க. உடம்புல சர்ஜரியே வராது. இதை நான் 3 சொன்ன ரூலு 3ஐயும் கம்பேர் பண்ணிங்கனாக்கா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஜாதகம் நம்ம எடுத்து பார்க்குறோம். லக்னத்துலேயோ 6லேயோ
எட்டுலேயோ சூரியன் சம்மந்தப்பட்டுனாக்கா குழந்த சர்ஜரியில் பிறந்ததான்னு கேளுங்க, ஆமான்னு வரும். சிம்பிளாக அடிங்க. புதன் கேது இந்த நட்சத்திரம் வந்து ஓ குரூப்பை தவிர பி குரூப்பில் வந்துட்டுன்னு வைங்களா, அவனுக்கு மரபியல் நோய் உண்டு. இப்போ ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்து ஓ பாசிட்டிவ்னாக்கா அவனுக்கு மரபியல் நோய் கிடையாது. அவன் பி பாசிட்டிவ்னு சொல்லிட்டான்னா நீங்கள் சொன்ன அதே முப்பாட்டன் கதை தான், தனகோடி அவர் சொன்ன கதை தான். அவன் பாட்டனுக்கு இருந்திருக்கும், சம்மந்தமே இல்லாமல் இவனுக்கு ஒரு புதுசாக ஒரு வியாதி வரும். சிம்பிளாக அடிக்கலாம். இப்போ புத்திரஸ்தானம் கேட்பாங்க நிறைய பேருக்கு. புத்திர பாக்கியத்தில் இப்போ நிறைய கேள்விக்குறி. டெஸ்ட் டியூப்பில் போயிடுச்சு. நம்ம அந்த டெஸ்ட் டியூப்பில் போய் தான் குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஹிண்ட்ஸ். 157 தொடர்பாகி 6ஆம் அதிபதி பார்த்துட்டதுனாக்கா டைரெக்டாக நீ ஐவிஎஃப் போய்டுன்னு சொல்லிவிடுங்க. அங்கே போனால் யாரோடைய விந்து? வேற ஒரு ஆளோடது. இரவல் பிள்ளைக்கு தந்தை. கேரக்டரை தப்பாக பேச வேணாம். இப்போ உள்ள இதுக்கு நேற்று ஒரு 5 ஜாதகம் பார்த்தேன். 5மே பார்த்திங்கன்னா புத்திரபாக்கியத்துக்கு வந்தது தான். 5மே வந்து இதுக்கு தான் அனுப்புனேன், டைரெக்டாக போயிடுங்கன்ட்டேன். இந்த 5 இருக்கும் புத்திரபாக்கியத்துக்கு வரப்போ அந்த பெண்ணின் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். லக்னத்துக்கு 4 சனிக்கேதோ அல்லது 6, 8, 12 சந்திரனோ தொடர்பாக இருக்கும். சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். அல்லது இது தொடர்பாக இருந்ததுன்னா நீங்கள் அடுத்த கேட்குற கேள்வி ருதுவான கிழமை செவ்வாயா வியாழனா சனியான்னு கேட்டு பாருங்கள். இந்த 3 டேட்டில் தான் வரும். டேட்டு மாறவே மாறாது. செவ்வாய் வியாழன் சனி. இது என்ன செவ்வாய் வியாழன் சனி? குரு செவ்வாய் இணைஞ்சா என்ன பண்ணும்? குரு சனி இணைஞ்சா என்ன பண்ணும்? சனி செவ்வாய் இணைஞ்சா என்ன பண்ணும்? சனி செவ்வாய் இணைஞ்சதுனா நீர்க்கட்டி நிறையா இருக்கும், ரத்த கட்டி, சாக்லேட் சிப்ஸு. குரு செவ்வாய் சதை வளர்றது, ரத்தத்தில் பிரச்சனை, அல்லது 2 பேருடைய ரத்தமும் சேராது. சனி குரு சனி சேர்ந்துட்டுனாக்கா ஒன்று அவன் சரக்கு போடணும், இல்லைனா இந்த அம்மா சரக்கு போடணும். ஏன் இப்போ சிரிக்கிறீங்க? உண்மையிலே இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் கேட்டேன், ஒருத்தவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு 2 பேரும் ட்ரிங்க்ஸ் எடுப்பாங்களாம். குழந்தை இல்லை, 5 வருஷம் தள்ளி போட்டிருக்காங்க, இங்கே தள்ளி போயிடுச்சு எல்லாமே. அதே மாதிரி சூரியன் சந்திரன் செவ்வாய் சுக்கிரன். இப்போ சூரியன் செவ்வாய் இணைஞ்சு சனி பார்த்தாலோ, செவ்வாய் சுக்கிரன் இணைஞ்சு சனி பார்த்தாலோ அவனுடைய பொருள் களவு போகும். எந்த கிரகத்துக்கு எந்த பாவம் போதும். இப்போ செவ்வாய் வந்துடுதுன்னு வச்சுங்களேன், அண்ணன் தம்பியை ஏமாற்றிடுவான் சொத்து. அவன் சொத்து வாங்க போகிறான்னு வச்சுங்க. இது எதுக்குனாக்கா ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்கு 1 கோடி ரூபா பணம் கொடுத்துட்டாங்க. 1.5 வருஷம் ஆகுது, பணம் இன்னும் கொடுக்கல, வீடியும் கொடுக்கல. அவன் ஜாதகத்தை எடுத்து பார்க்குறேன், கரெக்டாக அந்த பையனுக்கும் அப்படியே இருக்குது, அந்த பொண்ணுக்கும் அப்படியே இருக்குது. நான் சொன்னேன், உன் பேரெலாம் ஏன்ப்பா போய் போட்டா அப்படியே அக்ரிமெண்ட்டான்னு. உங்கள் அம்மா அப்பா மாமனார் மாமியார் இப்போ ஜாதகத்தை கொடுன்னு சொல்லி அப்புறம் மச்சான் பேரை போட்டு அவன் பேரில் அக்ரிமெண்ட்டை மாற்ற அவன் அப்போ தான் முடிச்சு கொடுப்பான்னா முடிச்சு கொடுத்துட்டானுங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கனாக்கா ஒருத்தருக்கு இப்போ வர்றது பார்த்திங்கன்னா ஒன்று தொழில். நம்மள்ட்ட இப்போ வரக்கூடிய பிரச்சனை ஜோசியர்கிட்ட வர்றது தொழில். இன்னொன்று திருமணம். இப்போ பெருசாக போயிட்டுருக்கிறது திருமணம். லக்னத்துக்கு 7ல் எந்த கிரகம் தனித்து நின்றாலும் திருமணம் அடிக்குது, தாமதம். எந்த கிரகம் நின்னாலும். அதில் சுக்கிரன் நின்றுட்டுனா கல்யாணமே இல்லை, கல்யாணம் ஆனாலும் டைவர்ஸில் போயிடுது. இங்கே சூரியன் நின்றுதுனாக்கா ஏதோ லேட்டானாலும் ஆயிடுது, அங்கே சனி நின்னாலும் ஆயிடுது. புதன்லாம் நின்றுதுனாக்கா சுத்தமாக ஆக மாட்டேங்குது, சன்னியாச தோஷத்தை கொடுத்துருது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி 6ல் போய் சனி உட்கார்ந்தாலோ அது மகா பாதகாதிபதி ஆயிடுறான். சனி போய் 8 கூடையன் சாரம் வாங்கினாலோ இல்லை 9 கூடையன் சாரம் வாங்கினாலோ பித்ரு தோஷத்தை கடுமையாக காமிச்சு நீங்கள் எந்த கோயிலுக்கு போய் தோஷ நிவர்த்தி பண்ணாலும் ஜாதகம் மாறாதில்ல. அப்போ தோஷ நிவர்த்திங்கிறது ஒரு மனசாந்தி தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதை சொல்லலைன்னு வைங்களேன், இப்போ நீங்கள் சொன்னால் அதே 8 தான். நம்மளை 8 போய் ஏசிட்டு போவாங்க, என்னடா ஜோசியாகரன் என்னடா சொல்கிறான் அப்படின்னு.
கிருஷ்ணகிரியில் தான் பார்த்தேன். ஒரு அம்மா இங்கேருந்து வந்துச்சு, 1,00,000 ரூபா பணத்தை கொண்டு வந்து வச்சுது. சாமி நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, என் மச்சினார் வீட்டு பசங்க 3 லாரி வச்சுருக்காங்க, என் பையன் 2 லாரி வச்சுருக்கான், அவங்க 3 லாரியும் ஆக்சிடெண்ட் ஆகணும், என் 2 லாரியும் ஓடணும், நீ செஞ்சு கொடு, நீ முதல்ல எழுந்திரிச்சு ஓடு அப்படின்னேன். இதை விட ஒரு காமெடி, அவனை கேளுங்களேன், அந்த ஏரியா அப்படி தானேப்பா. இதெல்லாம் விட இல்லைங்க, ஒரு மிகப்பெரிய கரூர் தான், மிகப்பெரிய பணக்காரி அம்மா. அந்த அம்மா வந்து வீட்டுக்காரர் வந்து பயங்கர இது ஜாதகம் பார்க்குறேன், அவருக்கு வந்து 90 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆள், மிகப்பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தவர். மாதம் வந்து 1,50,000 ரூபா பென்ஷனே வாங்குறாரு. அந்த அம்மா சொல்லுது, எனக்கு அந்த ஆளுக்கும் அம்மா வீட்டுக்காருக்கும் உனக்கும் ஒரு 15 வயசு வித்தியாசமானேன், 17 வயசு வித்தியாசங்கன்னுச்சு. எனக்கு ஒன்றும் வேணாம் சாமி, நான் எவ்வளோ கேட்டாலும் நான் கொடுத்துட்றேன், என் வீட்டுக்காரர் கோமாலே இருக்கணும். உண்மையிலே என்ன இது ஜோசியக்காரன் எதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு பாருங்க, எதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு பாருங்க. நம்ம வந்து அதுக்கு சொல்யூஷன் சொல்லனாக்கா நம்ம போய் வெளியில் போய் 4 பேர்கிட்ட சரியாகவே சொல்லன்றுவாங்க. காசு வர்றது அடுத்தது, நமக்கு சொல்கிறது அது அடுத்தது, அந்த ஒரு விஷயம் இருக்குதுல்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கல்யாணம், இந்த பொண்ணு மாப்பிள்ளை ஜாதகம் பார்த்து முடிச்சாச்சு, இதுக்கு பொருத்தம் நீ தான் முடிச்சிட்டியே, அப்புறம் எதுக்கு பொருத்தம்? நீ தான் பார்த்து முடிச்சுட்ட, அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து பொருத்தம் கேட்குற? ஏன் அப்புறம் முடித்ததுக்கு அப்புறம் ரெண்டும் பிச்சுக்கிட்டு நின்னாக்கா என் பேரை சொல்கிறதுக்கா? என் பேரை சொல்கிறதுக்கா? நீ கொண்டு போய் கோயிலில் வச்சு தாலியை கட்ட, முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த பசங்களுக்கு வந்து என்ன பரிகாரம் சொல்லலாம்? ஒரு திருமணத்திற்கு வரும்பொழுது, ஒரு திருமண காலத்திற்கு கல்யாணமே நடக்கலை அப்படின்னு சொல்லி வராங்க அப்படின்னாக்கா, நம்ம எடுத்தோடனே பார்த்தீங்கன்னாக்கா நான் சரி பண்ணி தரேன், பரிகாரம் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நான் என்ன தெரியுங்களா சொல்லுவேன்? போய் அரச மரம் வேப்ப மரம் இருக்கா, 7 வாரம் 27 சுற்று மஞ்சள் நூலை சுற்றி தாலியை கட்டி அறுக்கிற மாதிரி 4 துண்டாக அறுத்து விடு, கல்யாணம் ஆகிடும். அதே மாதிரி இல்லை அப்படின்னாக்கா அவங்க கொஞ்சம் காசு உள்ள ஆளுனாக்கா திருவெண்காடு போக சொல்லுங்கள், வாழை மரம் வெட்ட மாட்டாங்க அந்த கோயிலில். திருமணம் ஆகாத பிராமணனை கொண்டு செய்ய சொல்லுவாங்க அந்த கோயிலில், அது பண்ணுவாங்க. பண்ணும்பொழுது அந்த 4 ஆலமரம் தான் அங்கே விரித்தோம், 3 விரித்தோம் அங்கே. அதில் ஆலமரம் முக்கியமானது. ஆலமரம் வந்து எந்த வகையிலையாவது கொஞ்சம் நீர் சத்து கிடச்சதுன்னா உயிர் உண்டாயிடும் அதுக்கு. அதனால் திருமணம் முடியாத காரியம் கூட அங்கே அந்த ஆலமரத்துக்கு கீழே பண்ணும்பொழுது முடியும். அப்போ அங்கே கொண்டு போய் வச்சு பண்ணுங்க, பண்ணோம்னா இதுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா உடல் நோய்க்கு வராங்க, பிழைக்குமா பிழைக்காதா, இது பிரசன்னம்தான். பிழைப்பாங்களா, ஜாதகத்தெல்லாம் தூக்கி எட்ட வச்சிடணும். அந்த டயத்துக்கு ஒரு கோச்சாரம் போடுங்க. 6-11 என்ன ஆகுதுன்னு பாருங்கள். 8க்கெலாம் போகக்கூடாது. நமக்கு 8க்கெலாம் வந்து பிரசன்னத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். அது 6-11 என்ன ஆகுது? 11ஆம் அதிபதி கெடாமல் இருந்தாலோ 11 கூட 6ல் தொடர்பாயிட்டாலும் அவன் பழச்சிருவான். இதுக்கு அடுத்தது பாருங்கள், ஒரு நட்சத்திரம் நம்மள்ட்ட வருது, ஒரு ஜாதகம் வருது, ஒரு வீட்டில் ஒரு உத்தர நட்சத்திரம் வருதுன்னு வச்சுங்களேன். நீங்கள் அடுத்து கேட்குற வேண்டிய கேள்வி, உன் வீட்டில் யார் குருவோடைய நட்சத்திரம் இருக்கான்னு கேளுங்க. ஆமான்னு பதில் வரும். அந்த குருவோடைய நட்சத்திரம்னு சொல்லிட்டாங்கன்னா அதை அணைச்சி பிடிச்சிக்கோன்னு சொல்லுங்கள். ஆனால் குரு வந்து சூரியனை குரு 7 கேடாக பார்த்ததுன்னா கல்யாணம் நடக்காது, அவனுக்கு எதுவுமே விளங்காது. குரு பார்த்தால் கோடி புண்ணியம், ஆனால் ஜாதகருக்கு அது எதுவுமே வந்து ஆக மாட்டேங்குது. ஆனால் பக்கத்தில் வச்சுக்கிட்டா, இணைஞ்சி வச்சுக்கிட்டா யோகத்தை கொடுக்குது. ஆனால் அப்போ தான் சொல்லுவான், என் அண்ணனை பார்த்தாலே எனக்கு பிடிக்காதும்மா. பாயிண்ட் புரியுதுங்களா? இப்போ இது எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ புதனுடைய நட்சத்திரம் இருக்குது அப்படின்னாக்கா கரெக்டாக அந்த குடும்பத்தில் சனியோடைய நட்சத்திரம் வரும். ஒரு குடும்பம்னாக்கா அந்த ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்குள்ளாரே வரும். அப்போ நம்ம எப்படி பலன் சொல்லுவீங்க? ஒரு தாராபலனே எடுத்து சொல்கிறோம், ஒரு சுபகாரியத்துக்கு ஒரு விஷயத்துக்கு எடுக்கிறோம் அப்படின்னாக்கா நம்மளால் வந்து எடுக்க முடியாது, ஒன்றுக்கு ஒன்று மாறி மாறி வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு வீடு சுபகாரியத்துக்கோ ஒரு மற்ற விஷயங்கள் காமனாக உள்ள விஷயங்களுக்கு எடுக்கும் பொழுது தோஷம் இல்லாத நட்சத்திரம்
எது சூரியனுடைய நட்சத்திரம், செவ்வாயோடைய நட்சத்திரம், அதில் தூக்கி போட்டு கொடுத்துட்டு வேலையை முடிச்சிடணும். அன்னொன்று சப்ஜெக்ட் தான். இப்போ ஒரு மன பூஜை ஆரம்பிக்கிறோம். மன பூஜை, வாஸ்து பூஜை வந்து உபய ராசியில் வராது, பாக்கி 8 மாதத்துக்கும் வரும். இந்த 8ல் வந்து நான் அப்போ சின்ன பையனாக இருக்கிறப்ப இவர் சொல்லுவார், அகோரம் ஸ்தபதி சொல்லுவார். எதை வந்து ஹைலைட்டாக சொல்லுவார்னு கேட்டிங்கன்னா, வைகாசி மாதத்தையும் கார்த்திகை மாதத்தையும் சொல்லுவார். இது ரெண்டுலேயும் மனை போட்டு பூஜை ஆரம்பிச்சிட்டாக்கா அந்த மனை தடங்கள் இல்லாமல் போய் முடிஞ்சிடும் அப்படிம்பார். இது ஏன் இந்த மாதத்தை மட்டும் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு பண்ணும்பொழுது, அதுக்கு 4ஆம் இடம் எடுத்திங்கன்னு வச்சுங்களேன். இங்கே வந்து அவன் வைகாசி மாதத்தில் ஒரு மன பூஜை போடுறான்னு வைங்க, அந்த மனம் வந்து ஒரு ஆம்பளையோடைய பேரில் இருந்து ஒரு பெண் பேருக்கு மாறி இருக்கும். வேணால் ஆய்வு பண்ணி பாருங்கள். அதை கார்த்திகையில் போட்டான்னா பெண் பேரில் இருந்த பெண் பேருக்கே மாறி இருக்கும். மற்ற மாதம்லாம் வேறு. இதில் இன்னொரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, வாஸ்துக்குன்னு நமக்குன்னு ஒரு கணக்கு கொடுத்துருப்பாங்க. இவங்க எந்த மாதம் நான் மத்தியானத்தில் வரும், ஆவணியில் வருமா? ஐயோ இது பண்ணுறது வந்து எப்படி மத்தியானத்தில் பண்ணுறது அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன் பண்ணுறதுன்னா பண்ணு, இல்லைன்னா ஏதாவது பண்ணிட்டு போ அப்படிங்கிறது. இது எதுக்காகனாக்கா, ஒரு விஷயத்தையும் அளவிட்டு அருமையாக சொல்லியிருக்காங்க. சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது எல்லாமே எந்த விஷயமும் நமக்கு கெட்டு போகாது. இப்போ அன்னம்பாணி எடுத்தோன்னு வச்சுங்களேன். இப்போ ஒருத்தன் பஸ்ஸில் போயிட்டே இருந்தேன். பக்கத்தில் ஒரு பையன் வந்து அவன் நல்லா ரஷ்ஷு, பக்கத்தில் நின்று அவன் விளையாண்டுக்கிட்டே வந்தான், கொழுக்கு முழுக்குன்னு இருந்தான். எனக்கு 2 சீட்டு முன்னாடி என்னன்னாக்கா, ஒருத்தன் வந்து நின்றுக்கிட்டு அந்த அம்மாவை சீண்டிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கான். இதுதான் சுச்சுவேஷன். இதுதான். அப்போ எனக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே நான் பேசுகிறேன். அந்த பையன் பக்கத்துலேயே ஸ்பீக்கரில் தான் அப்படியே பஸ்ஸில் அப்படியே கேட்குறேன். கேட்டோடனே, சுவாமி எவ்வளோ ஃபீஸு அப்படின்னா, எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னா, எத்தனை நாளில் சொல்லுவீங்க, பிரசன்னம்னா என்ன அப்படின்னா. நான் சொன்னேன், உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு தானே அப்படின்னேன். ஆமாங்க அப்படின்னா. அடுத்தது கேட்டேன், இன்னொருத்தர் மனைவி உன்னோட வருவாளான்னு சொல்லி கேட்குறதுக்கு தானே இப்போ ஃபோன் பண்ணுறேன்னு கேட்டேன். அடுத்த செகண்டு 2000 ரூபா பணம் போட்டான். போட்டுட்டு திருப்பி கூப்பிட்றான். ஆமாம் சகுனம் நிமித்தம். அவன் நான் அந்த நின்று கூப்பிட்றவனுக்கும் அந்த அம்மாவுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறது நமக்கு கண்கூடாக தெரியுது. அப்போ பிற இடத்துல இருந்து இது அழைக்கிறது தான். அப்போ நான் உடனே அவன் திருப்பி ஃபோன் பண்ணான். வந்தாக்கா உனக்கு காதில் பால்டாயில் ரெடியாக இருக்குது, பார்த்துக்கோன்ட்டேன். ஏன்னா அந்த அம்மா வந்து கட்டாயமாக ஒன்றும் விதவையாக இருக்கணும், இல்லைனா டைவர்ஸ் ஆகிருக்கணும், அதுக்கு 2 பெண் குழந்தை இருக்கணும், பார்த்துக்கோப்பான்னு. அப்படியே பர்ஃபெக்ட் சாமி, இதோடு நான் ஊற்றி மூடிட்டு என் வேலையை பார்க்குறேன் அப்படின்ட்டான். நம்மளுடைய ஒரு ஜாதகம் ஜோதிடம் பார்க்க வரும்பொழுது நம்மளுடைய சகுனங்களை முதல்ல பார்க்கணும், வரவங்களுடைய சுச்சுவேஷனை பார்க்கணும். நமக்கு எதுவுமே தெரியலையா, அந்த நேரம் ஜாதகமே இல்லை, எதுவுமே இல்லை, கையில் ஃபோனு கிடையாது, எதுவுமே கிடையாதா, இன்றைக்கி என்ன நட்சத்திரம் போயிருக்குன்னு பாருங்கள். இல்லையா, மணியை யூகம் பண்ணிங்க, மாதத்தை யூகம் பண்ணி லக்னத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அடுத்தது அன்னம்பாணிக்கு போயிடுங்க, காலபுருஷத்துக்கு போயிடுங்க. சிம்பிள். இப்போ சனி போய் மீனத்தில் இருக்குது, 12ல் போய் நிற்கிது, எதை நோக்கி, நீசத்தை நோக்கி பயணிக்குது. அப்போ அவனுடைய கேள்வி வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான்னு வச்சுங்களேன், அவன் வேலையாள் சம்மந்தமான கேள்விக்கு தான் வருவான். அல்லது இங்கே உட்காந்துருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு மனைவியோடைய கோரிக்கையை டிமாண்டிங்கை நிறைவேற்ற முடியாத இடத்துல உட்காந்துருப்பீங்க. இப்போ நீங்கள் கிளம்புறப்பே அவங்க ஒரு டிமாண்டிங் வச்சுருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னாக்கா, மனைவியோட டிமாண்டிங் பேச்சு பூரா என்ன சனி தான். நம்மளை எங்கேயாவது வாழ்த்தி பேசுவாளோல சொல்லுங்கள். நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி, 1000 ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுத்தாலும் அப்பா வீட்டில் வாங்கி கொடுக்குற 100 ரூபா சேலைக்கு உள்ள மதிப்பு நம்ம 1000 ரூபாய்க்கு எடுத்து கொடுக்குற சேலைக்கு கிடையாது. உண்மைதானே? அமைதியாக இருக்கீங்களா? டிமாண்டிங் போய்கிட்டே இருக்கும். அப்போ டிமாண்டிங் எது? சனி தான். சனிக்கு எந்த இடத்துலையும் பத்தாது, எவ்வளோ செஞ்சாலும் பத்தாது. நம்மள்கிட்ட கொண்டு வந்து ஒருத்தன் 10,000 ரூபா கொடுத்துட்டு போதுமானு கேட்டால் மனசு போதும்னு சொல்லுமா?
கொடுக்க தான் கேட்கும். அது சனியோடைய வேலை. அது இந்த வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் அண்ணன் பரணி பாரதி அண்ணனுக்கு நன்றி. முடிச்சுக்கிறோம். போதும்லண்ணே? ஓகேங்களா? சொன்ன பாயிண்ட்லாம் கரெக்டு தானே? ஓகே, தேங்க்யூ.